அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காமராஜரோட பர்த்டே ஃப்ளெக்ஸ் பேனர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு டிசைன்ஸ் உங்களாலையும் உருவாக்க முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக இதுக்கு மேலே வீடியோ வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ஃபோட்டோஷாப் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா லேஅவுட் டைப் தான் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 10x20 சைஸில் ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னா, ஃபஸ்ட் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நியூ பேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை எனக்கு கண்ட்ரோல் N வேண்டாம், இல்லை எனக்கு தெரியல, கமெண்ட் தெரியல அப்படின்னாக்கி ஃபைலில் போய் ஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு நியூ ஃபஸ்ட்டு இருக்கும், நியூன்னு சொல்லி அதில் கண்ட்ரோல் ப்ளஸ் N. ஸோ நான் சொன்ன ஷார்ட்கட் தான், நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதனோட டாக்குமெண்ட் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நான் சைஸ் ஃபிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வித் 20 வித்தில் கொடுக்குறேன். ஸோ ஹைட் எவ்வளோன்னா நமக்கு 10. சரியா? ஸோ இது எல்லாமே யூனிட்ஸ் எல்லாமே இன்ச்சஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்ச்சஸே இப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைட்டில் கொடுக்க போகிறேன் என்னென்னா 10x20 காமராஜர். ஸோ டைப் பண்ணியாச்சு. ஸோ இது ஆக்சுவலாக அடுத்தது என்ன, ரெசல்யூஷன். இது எப்போவுமே நமக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே 300 வச்சுக்கோங்க, கிரியேட் கொடுத்துருங்க. சரியா? ஸோ நமக்கு உண்டான 10x20 உண்டான பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஜில் தான் நம்ம நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் ஃபுல்லாமே ஒரு 20 இமேஜஸ் நமக்கு இதில் இருக்குது. ஸோ 20 இமேஜஸ் இருக்கனால இந்த 20 இமேஜஸையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். 20 இமேஜஸ்மே நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சோடனே எல்லா ஃபோட்டோஸுமே வந்துடும். ஸோ இதில் நமக்கு பேஜ் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கட் பண்ண போகிறோம்னா, பென் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பென் டூல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேஜிக் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பென் டூலில் இருக்கிற மாதிரி ஷார்ப்னஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த அக்யூரேட்டான அந்த ஆப்ஜெக்டோட இது கிடைக்காது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பென் டூலை யூஸ் பண்ணி பழகுங்க. டூல் பாரில் பென் டூலை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணி லைட்டாக ஹோல்ட் பண்ணி நார்மலாக இப்படி விட்டிங்கனாக்கி அதை ஒரு கட்டம் அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், லைட்டாக மவுஸை பிடிச்சிட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஆர்க்கு உண்டான ஒரு லைன் வரும். ஸோ அதை நமக்கு இந்த ஆர்க் கரெக்டாக வச்சுருக்கனால கரெக்டாக அலவுட். அதே மாதிரி இந்த லைன் கீழே இப்படி வச்சு பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ எல்லாம் ஆர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இப்படி இந்த ஃபோட்டோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் எட்ஜ் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த டாட்டில் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட எண்டு முடிஞ்சது. கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மார்ஜின் மாதிரி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஃபெதர் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 + F6 ஃபெதர் செலெக்ஷன் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் நமக்கு ஃபெதர் எப்பவுமே 1ல் வச்சுக்கோங்க. 1.5 இல்லைனா 0.9. சரியா? இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. நான் இப்போ 1 கொடுத்துக்கிறேன். 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கண்ட்ரோல் + C. சரியா? கண்ட்ரோல் + C கொடுத்து நான் காப்பி பண்ணிவிட்டு நம்ம பேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஜில் கண்ட்ரோல் + V. சரியா? பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஷார்ட்கட் கண்ட்ரோல் + V. ஸோ காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் + C. சரியா? ஸோ இப்படி ஒவ்வொரு இருக்கிற 20 இமேஜஸ்மையும் நம்ம கட் பண்ணி ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஜில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சரியா?
இந்த 20 ஃபோட்டோவையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சரியா? ஸோ நமக்கு இப்போ அடுத்து தேவை என்னென்னாச்சு காமராஜரோட ஃபோட்டோ நமக்கு வந்து தேவை. சரி அப்படிதானே? ஸோ நம்ம காமராஜர் ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கனால அது உள்ள இருந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபோல்டரில் இருந்து. சரியா? இதில் நமக்கு வந்து காமராஜரோட பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கனால அந்த காமராஜரோட இமேஜஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நமக்கு என்னன்னாக்கி நமக்கு இந்த கோல்டு கலரில் இருக்கிற அந்த சிலையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை ட்ராக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலில் வந்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிவிட்டு இந்த பசங்களோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஓரளவு நார்மலான சைஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போது என்னென்னா ஃபோட்டோ வந்து அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்றப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஒரு சைடு லெஃப்ட் சைடு 10 ஃபோட்டோவும் ரைட் சைடு 10 ஃபோட்டோவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 10 ஃபோட்டோவோட டேரெக்ஷன்ஸு பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை கரெக்ஷன் பார்க்க போகிறோம். சரியா? செட் பண்ணிக்கிறோம் அந்த இடத்த. ஸோ ஒரு சைடு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. டூ சைடும் நம்ம இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற அந்த இமேஜஸ்லேயே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கனால இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து விட்டுக்கிறேன். ஒவ்வொரு இமேஜ் லேயர் எடுக்கும்போது நமக்கு வந்து ஹியூ சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த கலருக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹியூ சேச்சுரேஷன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹியூ சேச்சுரேஷனுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து Ctrl+U. சரியா? Ctrl+U. ஹியூ சேச்சுரேஷன் வந்து Ctrl+U கொடுத்தா நமக்கு வந்து இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து சேச்சுரேஷன் வந்து நம்ம வந்து ஒரு +10 ஸோ 11 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கலாம். 11 நான் ஒரு 13 ரேஞ்சில் வச்சுக்கிறேன்.
இப்போ அடுத்து வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் டெப்த்தாக தெரியும். ஸோ நம்ம கார்னர் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணி கொஞ்சம் இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நமக்கு வந்து ஃப்ளர்ராக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபில்டரில் போய் ஃப்ளர் ஆப்ஷனில் வச்சிங்கன்னா காசியன் ஃப்ளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோக்குள்ளே ஃப்ளர் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு அந்த ரைட் சைடில் நம்ம இமேஜில் வந்து காட்டும் லெஃப்ட் சைடில். எனக்கு இந்த அளவு போதும். ஸோ அந்த 2 பேக்ரவுண்ட் லேயரையும் நான் குரூப் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காகன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எரேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதை குரூப் பண்ணி ஒரு மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாஸ்கில் வந்து ரீஒர்க் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ப்ரெஸ் ஆப்ஷன். சரியா? ப்ரெஸ் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாஸ்க் லேயரை வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து ப்ரெஸ்ஸோட ஸ்டைல் வந்து பார்த்துக்கணும். நமக்கு வந்து ஃபெதர் இருக்க நல்ல ஃப்ளர்ராக இருக்கிற ப்ரெஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து சாஃப்ட் ப்ரௌன் ப்ரெஸ் நினைக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பேக்ரவுண்டு. ஸோ நமக்கு அந்த இமேஜுக்கு தகுந்தாப்புல பேக்ரவுண்ட் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேட்டர்னோட பேக்ரவுண்ட் இதையும் அதே மாதிரி ஃபில்டரில் போய் காசியன் ஃப்ளரில் போய் காசியன் ஃப்ளர் கொடுத்துருவாங்க. ஸோ லைட்டாக ஃப்ளர் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பேக்ரவுண்ட் லைட்டாக கியூ சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அப்புறம் வந்து என்னென்ன பேக்ரவுண்ட்ஸு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து செட் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்டை வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். சின்னதாக இது வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி பபுள்ஸு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கியூ சேச்சுரேஷன் வந்து ஒவ்வொரு இமேஜஸ்க்குமே நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த பேக்ரவுண்டில் வச்சுருக்க இமேஜஸோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணால் ஒரு 6 or 7 ரேஞ்சஸில் நான் வந்து வச்சுக்கிறேன். நம்ம அடுத்ததாக காமராஜர் சிலையோட வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுமா, இல்லை அதை எப்படி மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லைட்டாக பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஸ்டோன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது கல்லோட இமேஜ். அந்த கலர் பேலன்ஸை வந்து அந்த ஸ்டோனோட கலர் பேலன்ஸ் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏற்றாப்புல நம்ம டியூன் பண்ணிக்கிறணும். ஸோ அடுத்ததாக ஒரு காமராஜர் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் அந்த சிலைக்கு பேக்ரவுண்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பேக்ரவுண்டில் ஒரு ஃபேர்னஸ், அதாவது லைட்டாக ஷேடோட இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதை லைட்டாக ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக.
இது அந்த இமேஜில் ஒரு மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். மாஸ்க் ஆட் பண்ணிட்டு ப்ரெஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக ஒர்க் பண்ணி வைக்கிறேன். அதோட ஆப்போசிட்டி ஒரு 5 ரேஞ்சில் 50 ரேஞ்சில் வச்சுட்டு இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டைட்டில் வந்து வைக்க போகிறோம். ஃபாண்டோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இதனோட கிரேடியன்ட் ஸ்டைல் இல்லை கலர் ஸ்டைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் டெக்ஸ்டோட. இதை நம்ம இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்லையா நமக்கு லேயர் காட்டுற அந்த இடத்துல வச்சு ரைட்டில் வச்சு டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் லேயர் ஸ்டைல்னு சொல்லி. நம்ம இந்த இடத்துல வந்து கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஒரு கோல்டன் கலரில் நம்ம வந்து அந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால லேயரோட ஸ்டைல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வல்லவன் ராயல்ஸ் அப்படின்றதுக்கும் நம்ம வந்து ஃபாண்ட்ஸ் வந்து மாற்றிக்கிறோம். ஃபாண்ட் ஸ்டைலில் ஃபாண்டோட ஸ்டைல்ஸ் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபாண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டைலில். இது மாதிரி ஒரு லேயர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் தமிழ் டெக்ஸ்ட் வேணுன்றதாண்டி. அல்ட் LYV நமக்கு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே கலர் ஓவர்லே வந்து இதாகும். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரோக்கை வந்து வச்சுக்கிறோம். ஸ்ட்ரோக் வந்து ஒரு 35ல் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதனோட கலரை வந்து பிளாக்ல வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிளாக் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த வைக்கிற கலருக்கு வந்து எல்லாத்துக்குமே எடுத்து கொடுக்கும். எந்த டல்லான கலராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பிரைட்டான கலராக இருந்தாலும் சரி. என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டு படைப்பலம் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு மேலே அந்த லேயரை வந்து நான் ட்ராக் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா கிளிப்பிங் மாஸ்க் வந்து ஆட் பண்ணுறேன். கிளிப்பிங் மாஸ்க் வந்து Ctrl+Alt+G அமுக்குனிங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அது எப்படி ஆட் ஆகிருக்கா இல்லையான்றதை வந்து ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏரோ மார்க்கு டவுன் சைடில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ள ஆட் ஆகிருக்கு. இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் லார்ஜ் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு
அதே காப்பி பண்ணி இந்த ராயல்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒரு கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா இன்னும் டெக்ஸ்டோட ஸ்டைல் வந்து இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறது. அந்த டைலாக்கையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம இப்போ வந்து கலர் கரெக்ஷன் பார்க்கணும். அப்படின்னா தான் ஃப்ளெக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம வந்து கலர் கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரியா? ஸோ கலர் கரெக்ஷன் பார்க்கலாம். ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டிசாஸ்டர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஒவ்வொரு ஃபோட்டோக்கு வந்தாப்பில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் பூஸ்ட் அப் ஆகும். சரியா? கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபோட்டோ மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு அதில் டொபாஸ் லேபில் ப்ளேன் சொல்லியிருக்கும், க்ளீன் 3ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து என்னென்னாக்கி ஃபஸ்ட் வந்து ஜெர்லி ஸ்மூத், சரியா, இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் லைட்டாக குறைச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், பாருங்கள் ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். லைட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா அதே டொபாஸில் போய் டீநாய்ஸை வந்து கொஞ்சம் வந்து ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்து கூட்டி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இது பார்க்குறதுக்கு ஃபோட்டோ வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் கார்ட்டூனைஸ்டாகவும் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இருக்கிற எல்லா ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மாற்றிப்போம்.
நெக்ஸ்ட் டீட்டெயில். ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறது அப்படி வந்துடும். ஸோ இது போக இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்னு சொன்னால் லைட்டாக இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணது அடுத்தடுத்த ஃபோட்டோவுக்கு தானாகவே அதுவே செட் ஆகிக்கும். அடுத்தது என்ன பண்ணால் அதே மாதிரி க்ளீன் கொடுத்துவாங்க. க்ளீன் ஆல்ரெடி நம்ம வச்சது இருக்கும். இப்போ வந்து நமக்கு லைட்டாக அந்த ஹேர் எல்லாமே ஒரு ஆயில் பெயிண்டிங் பண்ண ஷேப்புக்கு வந்துடும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் லைட்டாக அதே ஸ்ட்ரென்த்து இருக்குது, சேம் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கலாம். ஸோ இதேமாரி நாய்ஸர் வந்து நாய்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சின்ன சின்ன டாட்ஸு அந்த இதெல்லாம் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் இது நாய்ஸர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக்குமே அந்த 10 ஃபோட்டோஸ் தான் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அதையும் பார்க்கணும். இப்போ ரைட் சைடு இருக்கிற ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த பிளகின்ஸ் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் கலர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஃபேஸஸ் டல்லாக இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணால்
லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரியா? அப்புறம் ஹியூ சேச்சுரேஷனையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்னென்னா ஃபோட்டோஸ்க்கு வந்து கலர் கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இன்னும் கலர் வந்து டெப்த்து கொஞ்சம் அவ்வளோ இதுவாக தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு இதில் பார்க்கலாம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஹியூ சேச்சுரேஷன் வந்து எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டுருக்குன்னா ஆல் ஃபோட்டோஸ், ஆல் இமேஜஸ் எல்லாமே டாப்பில் ஹியூ சேச்சுரேஷன் வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? அது என்னென்னா கலர் வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட், இதையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க் லேயரில் ட்ரெஸ் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 5%, அதாவது 50% வந்து நம்ம வந்து இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஃபோட்டோஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹியூ சேச்சுரேஷனுக்கு உண்டான அந்த மாஸ்க் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம. அடுத்து வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்றதையும் லைட்டாக பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து அவுட் எடுத்துக்கலாம். சரியா? இதை வந்து இமேஜ் ஃபைலாகவே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். Ctrl S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் அந்த ஃபைல் வந்து. ஸோ நம்ம செலக்டட் ஃபோல்டரில் வந்து இந்த இமேஜஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஜேபிஜி ஃபைலாக. ஸோ நமக்கு வந்து காமராஜர் பர்த்டேயோட ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் எதெல்லாம் நல்ல ஃபார்மில் இருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ், அந்த மாதிரி எடிட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த அந்த டிசைனுக்கு உண்டான பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வந்து அதை எடுத்துக்கோங்க, எடுத்து டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணனாலும் இந்த வீடியோ பார்த்து
ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாட்டு டவுட் எதனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோவையும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.